ஸ்ரீலங்காவுல இலங்கை தமிழர்களுக்கு என்ன மாதிரியான அநீதிகள் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறத காலங்காலமா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான ஸ்டெப்ஸையும் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஸ்ரீலங்கால இருக்கிற அந்த இன துரோகிகள் எல்லாரையுமே மன்னிக்க முடியாது அப்படின்னு தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட தமிழ் அமைப்புகள், மாணவர் அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்கு. ஆனா அப்படி இருக்கிற இந்த நேரத்துல நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப பெரிய அளவுல மதிக்கப்படுற சினிமா துறையில அதுவும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கிற ஒரு ஹீரோ ஸ்ரீலங்காவில அதுவும் தமிழ் இனத்துல இருக்கிற எல்லாரையுமே கொலை செஞ்சுட்டு இருக்கிற ராஜபக்சேக்கு ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருக்கிற லைகா மொபைல் நிறுவனத்துக்கு ஒரு படம் நடிச்சு கொடுக்கிறாரு இளைய தளபதி விஜய். அப்படிங்கறத எந்த காலத்திலையும் எங்களால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு 65 அமைப்புகள் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கு. அவங்க என்னென்ன விஷயங்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, கத்தி இந்த திரைப்படத்தையும் புலிப்பார்வை அப்படிங்கிற திரைப்படத்தையும் தொடர்ந்து நாங்க எதிர்த்துக்கிட்டே தான் இருப்போம். ஏன் அந்த மாதிரி அப்படின்னு கேட்டா, புலிப்பார்வை அப்படிங்கிற படத்துல பிரபாகரனுடைய மகன் பாலச்சந்திரனை போராளியா சித்தரிச்சிருக்காங்க. அது முற்றிலுமா பொய்யான ஒரு தகவல். அது மட்டும் இல்லாம ராஜபக்சேக்கு நேரடியா தொடர்பு இருக்கிற கூட்டாளியுடைய லைகா மொபைல் நிறுவனத்துக்கு படம் நடிச்சு கொடுத்துட்டு இருக்கிறாரு விஜய். அந்த படம் தான் கத்தி. அதனால அந்த படத்தையும் நாங்க ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன துரோகியான ராஜபக்சேக்கு யார் கை குலுக்கினாலும் அவங்களையும் நாங்க எதிரியா தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜயும் AR முருகதாசும் உண்மையான தமிழர்களா இருந்தாங்க அப்படின்னா இந்த படத்துல இருந்து முற்றிலுமா அவங்க விலகியே ஆகணும். அப்படி இல்லைனாக்கா இந்த திரைப்படத்தை நாங்க வெளியிடுறதுக்கு ஒரு காலம் சம்மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ தொடர்ந்து இந்த திரைப்படம் வெளியாகுமா இல்லையா அப்படிங்கறதுல பெரிய குழப்பம் நீடிச்சிட்டு இருக்கு. இந்த நிலைமையில AR முருகதாஸ் முன்னணி கட்சியில இருக்கிற எல்லா தலைவர்களையும் போய் சந்திச்சுக்கிட்டு இந்த படத்துக்கு ஆதரவு கேட்டுட்டு இருக்காரு.